ஒரு காலத்தில் மனிதர்கள் விவசாயம் செய்து உணவு உற்பத்தி செய்யத் தொடங்கிய காலம். அந்த காலத்தில் விவசாயிகளுக்கு உதவிய மிக முக்கியமான உயிர்கள் மாடுகள். வயலை உழுதல், விதை விதைத்தல், தண்ணீர் இழுத்தல், அறுவடை செய்ய உதவுதல், அனைத்திலும் மாடுகள் மனிதனுடன் நிழல் போல் இருந்தன. மனிதன் உழைத்தான், ஆனால் அவனுடன் உழைத்த மாடுகள் ஒரு வார்த்தை கூட எதிர்பார்க்கவில்லை. அந்த உழைப்பையும் அந்த தியாகத்தையும் மக்கள் உணர்ந்தார்கள். மாடுகளுக்கு நன்றி சொல்லிய நாள் தை மாதம் வந்ததும் பொங்கல் முடிந்த மறுநாள் மக்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். எங்களுடன் உழைத்த இந்த உயிர்களுக்கு ஒரு நாள் முழுவதும் நன்றி சொல்ல வேண்டும். அதனால் அந்த நாளில் மாடுகளை குளிப்பாட்டி, மஞ்சள் பூசி, மாலைகள் அணிவித்து, கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி அலங்கரித்தார்கள். அவற்றை அடிக்கவில்லை, வேலைக்கு அனுப்பவில்லை, அன்புடன் பார்த்தார்கள். மாட்டுப் பொங்கல் வழிபாடு அன்று மாடுகளுக்காகவே பொங்கல் வைத்தார்கள். புதிய அரிசி, பால், கரும்பு அனைத்தையும் மாடுகளுக்கு நிவேதனம் செய்தார்கள். நீங்கள் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லை என்று மனப்பூர்வமாக வேண்டினார்கள். இதுபோன்ற பக்தி கதைகள் மற்றும் பண்டிகை மகிமைகளை தொடர்ந்து காண அருளோசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.